SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். ஊடகவியலாளர் எக்னலிகொட சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டேன். அதிர்ச்சி வாக்குமூலம். சிறைக்குள் இருந்து பிள்ளையான் அறிந்த ரகசியங்கள். தீவிர பாதுகாப்பிற்கு மத்தியில் இசாரா செவ்வந்தியின் தாயாரின் இறுதிச் சடங்குகள். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. சிறையில் நண்பர்களை பிரிந்து வந்ததால் துயரமடைந்த துமிந்த. உக்ரைனுக்கு செல்லும் அதிதீவிர ஏவுகணைகள். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட சுட்டுக் கொல்லப்பட்டதையும் அவரின் சடலத்தையும் தான் கண்டதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு இருந்ததாக நியூசிலாந்தில் தற்போது வசிக்கும் முன்னாள் கடற்படை வீரர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் குறித்த திடுக்கிடும் உண்மைகளை தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகவியலாளர் ஒருவர் நடத்தும் குறித்த நிகழ்ச்சியில் தொலைபேசி வாயிலாக இணைந்து கொண்டு பல விடை தெரியா முடிச்சுக்களை கடற்படை வீரர் கட்டவிழ்த்துள்ளார். பிரசன்ன பியசாந்து என்ற முன்னாள் கடற்படை வீரர் 2018 ஆண்டு இறுதியில் நியூசிலாந்திற்கு தொழில் விசாவில் சென்று அரசியல் தஞ்சம் கோரிய நிலையில் இன்று நியூசிலாந்து நாட்டு பிரஜையாக உள்ளார். 2010 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற 2 நாட்களுக்கு முன் ஊடகவியலாளர் எக்னலிகொட கடத்தி காணாமலாக்கப்பட்டார். தற்போது 15 வருடங்கள் கடந்துவிட்டன. இந்த நிலையில் தான் 2010 ஆண்டு திருகோணமலை டொக்கியாட்டில் கடமையாற்றும் போது இரவு 8 மணிக்கு தனக்கு அழைப்பு வந்ததாகவும் அதன் பின்னர் இரவு 11 மணிக்கு கொமாண்டோ ரவீந்திர விஜயபுர ஆணையின்படி கொழும்பு கடற்படை தலைமையகத்திற்கு கெப் வாகனத்தில் தான் அழைத்து வரப்பட்டதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டார். தனக்கு சரியான திகதிகள் ஞாபகம் இல்லை என்றும் குறிப்பாக பிப்ரவரி 1 அல்லது 2ஆம் திகதிகளில் இவை நடந்திருக்கலாம் என்றும் அந்த கடற்படை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த விவகாரமானது பேசுபொருளாக மாறியுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்கூட்டியே அறிந்திருந்த பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்பிலான தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். நீதிமன்றத்தின் ஆலோசனை மற்றும் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளின் பின்னர் மேலதிக விசாரணை நடைபெறும். ஏலவே இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெறுகின்றன. நாம் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட தகவலின் அடிப்படையிலேயே விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ஏனைய விசாரணைகள் தொடர்பில் இந்த சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு தெரிவிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். பாதாள உலக குழுவின் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வரும் இசாரா செவ்வந்தியின் தாயாரின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெற்றது. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து சஞ்சீவவை சுட்டுக் கொலை செய்வதற்கு உதவிய குற்றச்சாட்டில் செவ்வந்தியின் தாயார் மற்றும் சகோதரர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் போலீஸ் காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டனர். எனினும் கடந்த 11ஆம் தேதியன்று சந்தேக நபரான செவ்வந்தியின் தாயார் சிறையில் மாரடைப்பால் உயிரிழந்ததாக போலீசாரினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று மதியம் உயிரிழந்த சந்தேக நபரின் உடல் கட்டுவெல்லேகமவில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டது. நேற்று மற்றும் இன்றும் கடுமையான போலீஸ் மற்றும் உளவுத்துறையினர் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சடலம் அடக்கம் செய்யப்படும் இடம், வீடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு முதல் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மூலம் கடவுச்சீட்டுகளுக்கு இணையத்தில் விண்ணப்பிக்கும் திட்டத்தை செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் அலுவலகங்கள் மூலம் அங்குள்ள இலங்கையர்களின் கடவுச்சீட்டுகளுக்கான இணைய விண்ணப்ப செயல்முறையை எளிதாக்குவதற்காக சர்வதேச இடம்பெயர்வு அமைப்புக்கு IOM ஒரு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 20 தூதரகங்கள் மற்றும் அலுவலகங்களை உள்ளடக்கிய பயோமெட்ரிக் பிடிப்பு மையங்கள் மற்றும் தொடர்புடைய உபகரணங்களை வழங்குவதற்கும் குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறையுடன் இணைய இணைப்பை எளிதாக்குவதற்கும் ஒருங்கிணைப்புக்கான பொருத்தமான அமைப்புகள் மற்றும் மென்பொருளை உருவாக்குவதற்கும் தேவையான தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்கும் இந்த திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த திட்டத்திற்கு தேவையான தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்கும் அதனை செயற்படுத்த தேவையான நிதியை வழங்கவும் சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பு ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயற்படுத்துவது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் கடவுச்சீட்டுகளை விரைவாகவும் எளிதாகவும் பெறுவதை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக கருதப்படுகிறது. இதன்படி இந்த ஆண்டு முதல் வெளிநாடுகளில் அடையாளம் காணப்பட்ட 20 இலங்கை தூதரகங்கள் மற்றும் அலுவலகங்கள் மூலம் இணையத்தினூடாக கடவுச்சீட்டுகளுக்கு விண்ணப்பிக்கும் திட்டத்தை செயற்படுத்த வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் மற்றும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆகியோர் சமர்ப்பித்த கூட்டு முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.
நான் சிறையில் இருந்த 54 நாட்களே என் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்த காலம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். சிறையில் எனக்கு கிடைத்த நண்பர்களை பிரிந்து வருவது தொடர்பில் தான் கவலையடைவதாகவும் அவர் கூறினார். ஹவார்ட் பல்கலைக்கழகம் சென்றாலும் புத்தக கல்வியை மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் சமுதாய கல்வியை பெற்றுக்கொள்ள முடியாது. எனது 46வது வயதில் 25 வருட அரசியல் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாத வாழ்க்கை அனுபவங்களை அறிந்து கொண்டே வெளியில் வந்துள்ளேன். சிறைச்சாலையில் ஈழ விடுதலை போராளிகள், ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகள் மற்றும் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்களின் பிரதானிகள் போதை கடத்தல் மற்றும் முதலாளிகளுடன் ஒன்றாக சாப்பிட்டு படுத்துறங்கினர் என்றும் அவர் கூறினார். உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனுக்கு புதிய ஆயுதங்கள் அனுப்புவதை உறுதி செய்துள்ளார். தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒரு புதிய ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்கா நேட்டோ உறுப்பினர்களுக்கு ஆயுதங்களை விற்க உள்ளது. பின்னர் அவர்கள் ரஷ்யாவின் படையெடுப்பை எதிர்த்து போராடும் போது அவற்றை கியேவுக்கு வழங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50 நாட்களுக்குள் சமாதானம் செய்யாவிட்டால் கடுமையான தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று ரஷ்யாவை ட்ரம்ப் எச்சரித்தார். அதேவேளை உக்ரைனுக்கு ஆயுத உதவியையும் வழங்க உள்ளதாக தெரிவித்த அவர் தற்போது அதிதீவிர ஆயுதங்களை வழங்கப் போவதாக தெரிவித்துள்ளார். நெட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோவுடனான சந்திப்பிற்கு பிறகு வெள்ளை மாளிகைக்கு சென்ற ட்ரம்ப் மிகப்பெரிய ஒப்பந்தம் ஒன்றை ஒப்புக்கொண்டதாக அறிவித்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள ராணுவ உபகரணங்கள் வாங்கப்பட்டு நெட்டோவிற்கு அனுப்பப்படும், மேலும் அது விரைவில் போர்க்களத்திற்கு விநியோகிக்கப்படும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். இதேவேளை ரஷ்யா மீது கடுமையான நிபந்தனைகளை ட்ரம்ப் விதித்துள்ள நிலையில் புடினின் அடுத்த நகர்வு குறித்து சர்வதேச அரங்கில் பதற்ற நிலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.